அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிற கர்த்தர் உம்மிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, உம்மிடத்துல கிருபையும் ஆண்டவரே உம்முடைய மீட்பையும் பெற்று கொண்டவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 1 அதிகாரம் 16 இவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புவான். இப்ப சகரியாட்ட ஒரு தேவதூதன் தோன்றி யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறிச்சு அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும் அப்படின்றத குறிச்சு பேசுகிறத பார்க்கிறோம். இந்த வசனத்துல இஸ்ரவேல் சந்ததியார தேவனிடத்துல திருப்புவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மத்தேயு 3 அதிகாரம் 5 எருசலேம் நகரத்தாரும் இஸ்ரவேல் மக்களும் யோவான் ஸ்நானகனிடத்துல அவருடைய செய்தியை கேட்டு மனம் திரும்புறத அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கத நம்ம பார்க்கலாம். அப்ப அநேகரை கர்த்தரிடத்துல திருப்புகிற ஒரு பாத்திரமா யோவான் ஸ்நானகன் செயல்பட்டத பின் நாட்கள்ல வாசிக்கிறோம். அதைத்தான் இங்க தேவதூதன் சொல்றான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலனும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். இந்த யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் எப்படி இருக்கும்னா, இயேசுக்கு முன் நடப்பவராய், இயேசு கிறிஸ்துவுக்கு ஜனங்களை, உத்தமமான ஜனங்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிறவராய் செயல்படுறாரு. எலியாவிடத்துல இருந்த ஆவியும் பலனும் இந்த யோவான் ஸ்நானகன் இடத்துல காணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. எலியாவோட ஊழியத்துல பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 20-40 வரைக்கும் உள்ள பகுதியில பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பரிக்க செய்தத நம்ம அங்க வானத்தில இருந்து அக்கினி அந்த பலியை ஏற்றுக்கொண்டதன் மூலம் ஜனங்கள், எல்லா ஜனங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கிறத அங்க பார்க்கிறோம். அப்ப அதே எலியாவின் ஆவியும் பலனும் உடையவராய், இந்த எலியா எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே மல்கியா தீர்க்கதரிசி மூலம் இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமா 4 அதிகாரம் 5 சொல்லியிருக்கு. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திலும் திருப்புவான். இங்க ஏற்கனவே தீர்க்க தரிசனமா எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியா எலியாவினுடைய ஆவியும் பலனும் உடையவரா யோவான் ஸ்நானகன் செயல்பட்டாரு. மத்தேயு 11 அதிகாரத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட அந்த எலியா யோவான் தான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்துல சொல்றத அங்க நம்ம பார்க்கலாம். அப்ப ஜனங்களை கர்த்தரிடத்துல திருப்புறவரா செயல்பட்டாரு. கீழ்ப்படியாதவர்களை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்பி, நீதிமான்கள் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்படுறாங்க. அந்த நீதிமானுடைய ஞானத்திற்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நீதிமான்களுடைய ஞானத்திற்கு நேரா திருப்புறது
இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துறது தான் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதெல்லாம் தேவதூதன் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு, அவர் எப்படி வளரணும், பரிசுத்த ஆவியினால கர்ப்பத்துல இருக்கும்போதே நிரப்பப்பட்டு இருக்கிறாரு, ஊழியம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொன்ன பிறகு சகரியா அந்த தேவதூதனை பார்த்து கேட்கிறாரு, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். இப்ப இது எப்படி நான் அறிவேன்? அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தைய இவரால ஏற்றுக்கொள்ள முடியல. தன்னுடைய சூழ்நிலைய பாக்குறார். நான் கிழவனா இருக்கேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கா, இப்ப எப்படி ஒரு குமாரனை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்கிறான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் தேவதூதன் உன்கிட்ட பேசுறதுக்கும் இந்த நற்செய்தியை, அப்படின்னா உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அந்த செய்தியை சொல்றதுக்காக நான் தேவனால் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். தகுந்த காலத்துல தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சரியான நேரத்துல நிறைவேறும். அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் சொன்னதை கட்டாயம் செய்து முடிப்பார். ஆனா நம்ம அவசரப்படக்கூடாது. தகுந்த நேரத்துல அவர் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தைய நம்ம விசுவாசிக்கணும். ஆனா இவன் இது எப்படி ஆகும் சந்தேகப்பட்டதுனால அவர் சொல்றாரு, நீ விசுவாசியாதனால அது நடக்கிற வரைக்கும் பேசக்கூடாத ஊமையாய் இருப்பாய் அப்படின்னு காபிரியேல் தூதன் சகரியாட்ட சொன்னார். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து, வெளியே இருக்க ஜனங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, சகரியாவுக்கு காத்துக்கிட்டே இருக்காங்க. உள்ள போனது தூபங்காட்டுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு குறையாதான் ஆகும். ஆனா இங்க ரொம்ப நேரம் ஆகியும் அவர் வெளியே வராததுனால அவங்க தேவாலயத்தில் தாமதித்ததனால் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உள்ள போன ஆளு வெளியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஆச்சரியமா இருக்காங்க. அவன் வெளியே வந்த போது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். பேச முடியலன்னொன்னே ஏதோ ஒண்ணு தேவாலயத்துக்குள்ள நடந்திருக்கு, ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கான் அப்படின்றத அறிந்து கொண்டாங்க. அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாய் இருந்தான். பேச முடியாதனால தன்னுடைய சைகையில பேசினான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டிற்கு போனான். சகரியாவோட அந்த ஊழிய நாட்கள் முடிந்த உடனே தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்ப்பவதியாரா. ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். என் நிந்தைய ஆண்டவர் நீக்கி போட்டார், மலடின்ற பேரை நீக்கி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு இப்படி செய்தருளினார், என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 5 மாதம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லல. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். இப்ப காபிரியேல் தூதன்
மரியாள் இடத்துல அனுப்பப்படுறார். அது வந்து யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருந்த பெண், நாசரேத்து ஊருக்கு தேவனால அனுப்பப்பட்ட அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். மரியாள் இடத்துல அனுப்பப்பட்டான் ஒரு செய்தியை சொல்லும்படியா. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ கிருபை பெற்றவள், ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். முதல்ல கிருபை பெற்றவள்னு சொல்லியிருக்கு, அடுத்து நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். சொல்ற வாழ்த்துதல், கிருபை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன் கூட இருக்காரு, இதெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவளுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுச்சு. ஏன் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, என்ன சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கத்தோடு பாக்குற. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள், தேவனிடத்தில் கிருபை பெற்றவள் அப்படின்னு சொன்னத திரும்பவும் சொல்றார். பயப்படாத, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப ஆண்டவர் சொன்ன செய்திய அங்க காபிரியல் தூதன் மூலம் மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. ஆனா அவ வந்து கன்னிகை, திருமணத்துக்கு முன்பாக நீ கர்ப்பவதி ஆவாய் அப்படின்னு சொல்லும்போது, முந்தின பகுதியில மலடியா இருந்த எலிசபெத்துக்கு ஆண்டவர் கற்ப கனிய கொடுத்தாங்க. இப்ப வந்து கன்னிகையான ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் வந்து பேசுறாரு, நீ வந்து தேவதூதன் மூலம் ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்றார். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன், தேவனுடைய குமாரன் என அழைக்கப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதோட சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால அந்த சிங்காசனத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சொல்றாரு. இது வந்து 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனத்துல தாவீதுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும், உன் ராஜாஸ்தானம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னார். தாவீதோட சந்ததியில பிறந்த இயேசு கிறிஸ்து வந்து தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் ராஜாவாய் இருந்து இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் வந்து முடிவில்லாத ராஜ்யம், நித்தியமா இருக்க போற ராஜ்யம். இதெல்லாம் தேவதூதன் வந்து மரியாள் இடத்துல பேசுறார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்ற. ஆனா இதே மாதிரி ஒரு கேள்விதான் சகரியா கேட்டாரு. 18வது வசனம், இதை நான் எதனால் அறிவேன் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து நான் கிழவனா இருக்கேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவதூதன் சொல்றாரு, நீ வந்து நான் சொன்ன வார்த்தைய விசுவாசிக்கல, அதனால ஊமையா இருப்ப அப்படின்னு சொன்னார். ஆனா இங்க வந்து மரியாள் வந்து தான் அறிந்து கொள்ளும்படியா அந்த தேவ வார்த்தைய ஏற்றுக்கொண்டு இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக இது எப்படி நடக்கும்ன்றத சொல்றார். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், பரிசுத்த ஆவியானவர் மூலம் நீ கர்ப்பவதி ஆவாய் அப்படின்னு சொல்லிட்டு உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கு. அது மாதிரி
பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அவருடைய ஆவி வரும்போது நீ பலனடைந்து கற்பம் தரிப்பாய். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அவர் உன்னிடத்தில் பிறக்கிறது, அந்த பரிசுத்தமானது, அது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இது 6 மாதம் ஆகுது. எலிசபெத் கர்ப்பவதியா இருக்கிற செய்தியையும் அந்த தூதன் கேப்ரியல் தூதன் சொல்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது மலடியா இருந்த எலிசபெத்த ஆண்டவர் கர்ப்பவதி ஆக்கினாரு. 2வது சொல்லப்படுறது கன்னிகையாகிய மரியாள் கர்ப்பவதி ஆகிறது. இதெல்லாம் தேவனால செய்ய முடியாத கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளோட வாழ்க்கையிலும் கூட நம்மளோட தேவைகளை சந்திக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்காரு. நம்ம அவரை விசுவாசிக்கணும். அவரிடத்துல நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தர் நம்மளோட தேவைகளையும் சந்தித்து அதிசயத்தை காண பண்ணுவார். அப்ப இந்த நாள்ல நம்ம யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருந்ததை பார்த்தோம். எலியாவின் ஆவியும் பலனும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துகிற பணிய அவர் செய்வாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது. தேவதூதன் சொன்ன அந்த வார்த்தைய யோவான் சகரியாவனால ஏற்றுக்கொள்ள முடியல. இது எப்படி நடக்கும்னு கேட்டோன்னே, என்னுடைய வார்த்தைய நம்பாதனால, விசுவாசியாதனால அது நடக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்பாய் அப்படின்னு சொன்னாரு தேவதூதன். இவர் வெளியே வந்தப்போ தன்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பேச முடியாது இருந்தார் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோவான் ஸ்நானகனுடைய சகரியாவோட மனைவி கற்பம் தரித்தால் 5 மாதம் வெளிப்படாதிருந்தால் 6வது மாதத்துல மரியாள்ன்ற பெண்ணிடத்துல யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் இடத்துல தேவதூதன் பேசுறாரு. நீ கர்த்தரிடத்துல கிருபை பெற்றால் ஒரு குமாரனை பெற்றெடுப்ப, அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். தாவீதோட சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் ராஜ்யம் முடிவிராது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிச்சு மரியாள் இடத்துல பேசுறாரு. இது எப்படி நடக்கும்னு கேட்கும்போது, பரிசுத்த ஆவி உன் மேல வரும், உன்னதமானவருடைய பலத்தினால பலன் உன் மேல நிழலிடும். உனக்கு பிறக்கிற அந்த தேவனுடைய குமாரன் எனப்படுவார், அவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதை பார்த்தோம். அதுக்கு அந்த மரியாள் இடத்துலயும் எலிசபெத்தோட கற்பம் தரித்திருக்கிற செய்திய அந்த தேவதூதன் சொல்லிட்டு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னதை தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நாங்களும் உம்மை விசுவாசிக்க, எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாங்க சோர்ந்து போகக்கூடாது. எல்லா காலங்களிலும் உம்மேல் விசுவாசமா இருக்க, உம்மை உத்தமமாய் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து நீங்க கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய பலனும் ஞானமும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.